ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் மீடியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்டேவா அக்ரிசைன்ஸ் அப்படிங்கிற அக்ரோமியல் பிராண்ட் இருந்த மெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மைடிஸ்டர் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பெண்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து. இந்த மருந்து வந்து பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்தியிருப்பீங்க. குறிப்பாக காய்கறி வகை பயிர் விவசாயம் பண்ணுறவங்களும் பூ வகை பயிர் விவசாயம் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அந்த மருந்து வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க. எதனால் அப்படின்னா, இந்த மருந்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து. பெண்களுக்கு ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டான மருந்து. இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது முதிர்ச்சி அடைந்த பெண்கள், அதாவது அடல்ட் மைட்ஸ் மட்டும் அழியாது, கூடவே முட்டையிலேருந்து பொறிஞ்ச சிறு சிறு பெண்கள் கூட அழியும். இந்த மாதிரி இது பாப்புலேஷனை வந்து கட்டுப்படுத்துகிற மூலயமா பெண்களை வந்து நம்ம சுலபமாக அழிச்சிட முடியும். இது இல்லாமலும் இந்த மெஜிஸ்டர் பெண்கொல்லி மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது பெண்களுக்கு ஓவிசிடல் ஆக்டிவிட்டி வந்து தடுக்கப்படுது. இப்படி தடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் முட்டையிடுவது வந்து பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுற மூலயமா பெண்கள் உற்பத்திக்கான வழி வந்து தடுக்கப்படுது. இப்படி நடக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. அதாவது பெண்கள் உற்பத்தி ஆகிறது நின்றும். இது கூடவே சற்றே முட்டையிலேருந்து பொறிஞ்சிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எல்லாம் முதிர்ச்சி அடைந்த முட்டை இடக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இந்த எல்லாத்தையுமே இந்த மருந்து வந்து அழிச்சிரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெண்கள் முட்டையிடுவது வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி சற்றே முட்டையிலேருந்து பொறிஞ்சிருக்கக்கூடிய பெண்கள், சிறு சிறு பெண்களும் அழியும். இது கூடவே முதிர்ச்சி அடைந்த பெண்களும் அழியும். அண்ட் நம்ம சொல்லக்கூடியது இல்லாமல் இந்த மெஜிஸ்டர் பெண்குழியை பயன்படுத்தும் போது பயிர்களில் ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் பாதிக்கப்படாது. அது என்ன சைக்கிள்னால், இப்போ நம்ம பெண்கள் பாதிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பயிருக்கும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பெண்கள், முதிர்ச்சி அடைந்த பெண்கள் இதெல்லாமே அழிஞ்சிரும். இது கூடவே முட்டையிடுவது வந்து பாதிக்கப்படும். ஆனால் ஆல்ரெடி இலைகளில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பாதிக்கப்படாது. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது முட்டைகள் வந்து அழியாது. அதனால் நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 4லேருந்து 5 நாட்களுக்கு பிறகு இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா முற்றிலும் பெண்கள் வந்து அழிஞ்சிரும். அண்ட் இன்னொன்று, இந்த மருந்து வந்து கான்டாக்ட் மூலயமா வேலை செய்யக்கூடியது தான். ஸோ இந்த மருந்து வந்து கான்டாக்டாக, அதாவது நேரடி தொடர்பு மூலயமா பெண்கள் கூட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் பெண்கள் வந்து அழியும். ஸோ இந்த மெஜிஸ்டர் பெண்களை பயன்படுத்தும் போது இது கூடவே ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், அது சிலிக்கான் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் சிலிக்கான் பேஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த பிராண்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவை பயன்படுத்தினாலே போதும். அதேமாதிரி அப்படி பயன்படுத்துகிற மூலயமா நல்ல கவரேஜ் கிடைக்கும் இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது. ஸோ பேன் பரவல் வந்து 50% வரையிலான அளவில் பரவிருக்கக்கூடிய நிலையில் நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரேலேருந்து 2வது ஸ்ப்ரேக்குள்ளேயே இந்த பேன்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அப்படி 2 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகும் பேன்கள் அழியலை அப்படின்னா, பேன்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மருந்து சரிவர போய் சேரலன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பெண்கள் அழியலைன்னு அர்த்தம். ஸோ மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு நம்ம கீழேருந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய பேன்கள் மேலே இந்த மருந்து வந்து சரிவர போய் சேரும். அப்படின்னா தான் பேன்கள் வந்து அழியும். அதே மாதிரி ஒரு 30% அப்படிங்கிற அளவில் பேன் பரவல் இருக்க பட்சத்தில், அதாவது ஒரு 10 செடிக்கு 3 செடி அப்படிங்கிற அளவில் எந்த ஒரு காய்கறி பயிரோ இல்லை பூ வகை பயிர்லையோ பேன்கள் இருக்குது அப்படின்னா, அந்த பேன்களுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னாலே போதும். சரியான கவரேஜில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே போதும். அதேமாதிரி 50% வரையிலான அளவில் பரவிருக்கக்கூடிய நிலை, அதாவது ஒரு 10 செடிக்கு 5 செடி அப்படிங்கிற அளவில் பரவி இருக்குதுன்னா அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி 2 டோஸ் ஸ்ப்ரே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேக்கும் செகண்ட் ஸ்ப்ரேக்கும் 5 நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 50%க்கு மேலான அளவில் இருக்கக்கூடிய பயிரில் எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் 70%, 80%லாம் கிடையாது. எவ்வளோ இருந்துச்சுனாலுமே 50%க்கு மேலே 60% இருந்துச்சுனாலும் சரி, இல்லைனா 90% இருந்துச்சுனாலும் சரி, எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சுனாலும் சரி, அந்த பயிருக்கு வந்து நம்ம 3 ஸ்ப்ரே கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி 3 ஸ்ப்ரே கொடுத்தா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம 2 ஸ்ப்ரே கொடுக்கும்போதுமே ஓரிரு இடங்களில் மருந்து வந்து போய் சேராமல் இருக்கும். ஸோ அதிலிருந்து திருப்பி பெயின் வந்து சுலபமாக பரவுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 3 ஸ்ப்ரே கொடுக்கணும். 3 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு 4வது ஸ்ப்ரே கூட கொடுக்கலாமா வேணாமான்ட்டு நம்ம மானிட்டர் பண்ணி பார்க்கணும். 3rd ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஒரு 5 நாட்களுக்கு பிறகு பெயின்கள் இருக்குதா எங்கேயும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நோட்டிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து திருப்பி ஸ்ப்ரே பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் 4வது ஸ்ப்ரே ஃபைனல் ஸ்ப்ரேவை வச்சு கரெக்டான கவரேஜில் ஸ்ப்ரே பண்ணணும். எத்தனை ஸ்ப்ரே பயன்படுத்தினாலும் சரி, ஒரு ஸ்ப்ரேக்கும் இன்னொரு ஸ்ப்ரேக்கும் 5 நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த மருந்தில் வந்து என்ன டைனில் நின்றுருக்குன்னு பார்க்கும்போது ஃபெனாசெக்வைன் 10% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ப்ரொஃபனோஃபோஸ், குளோரிபைரிபாஸ் இந்த மாதிரியான மருந்துகள் இருக்கக்கூடிய ஈஸி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணீரில் கலந்த உடனே வெள்ளை நிறமாக நீர் வந்து தோன்றும். அதேமாதிரி இந்த மருந்தை பயன்படுத்துற மூலயமா ரெட் ஸ்பைடர் மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பர்பிள் மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா 2 ஸ்பாட்டர் ஸ்பைடர் மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எல்லோ மைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பெண்களையுமே 4 பெண்கள் தாக்குதல் எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலும் அதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுமாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே எந்த ஒரு பயிர்னால் எல்லா வகையான பயிருமே இதில் வந்து உள்ளடங்கும். காய்கறி வகை பயிராக இருந்தாலும் சரி, பூ வகை பயிராக இருந்தாலும் சரி, பழ வகை பயிராக இருந்தாலும் சரி, எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும் சரி, எந்த பயிரில் நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 பெண்கள் தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலும் அதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அதேமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்தினாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அதுக்கு மேலே பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதுமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகளோடையும் சரி, பூஞ்சான கொல்லிகளோடையும் சரி, நுண்ணுயிர்ச்சத்து மருந்துகளோடையும் சரி, தாவர வளர்ச்சி ஊக்கிக்கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் வந்து 700 அப்படிங்கிற விலையிலையும், 1/2 லிட்டரு 1200 அப்படிங்கிற விலையிலையும், 1 லிட்டர் வந்து 2400 அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.